ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தோட முதல் ஸ்னோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம சிட்டி எப்படி ஸ்னோவில் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பூரா பாருங்க, தார் ரோடாக இருந்தது பூராமே ஸ்னோ பேஞ்சு ஃபுல்லாக ஐஸாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பென்னிக்கு தான் வந்திருக்கிறோம். பென்னி பாருங்க, வா இப்போ கொஞ்சம் ஸ்னோ குறைஞ்சிருச்சு. இங்கே இருக்கிற பில்டிங் மேக்ஸிமம் பார்த்தீங்க எல்லாமே டெரஸ் பூராமல் ஏ டைப்பில் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்னோவுக்காக அவங்க காங்கிரீட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே இந்த மாதிரியே தான் இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கார்லாம் நாங்கள் வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குது, வருஷக்கணக்காக இப்படியே தான் இருக்குது. இதை எடுப்பாங்களா மாட்டாங்களா ஒன்றும் தெரியல. வா, இதாங்க சிட்டிக்குள்ளே போகிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகும், மேலே ரயில்வே ட்ராக்கு. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு ஹெவி வெஹிக்கிளுமே உள்ளே வராது, வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. அப்படியே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் போர்டு இருக்கும். இங்கே மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இல்லை, யூரோப்பில் எல்லா இடத்துலையுமே சைக்கிளுக்கு தனியாக, நடந்து போகிறதுக்கு தனியாக, கரெக்டாக செப்பரேட்டாக எல்லா இடத்துலையுமே பாதை இருக்கும். ஓகே, நம்மளுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு. எங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. நாங்க எம்பசி போனோம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎஸ்சி கிடைச்சோம் ஏமாத்தி விட்டாங்க இந்த பையலோ. விட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஏன் குட்டி கொஞ்சம் போட்டுடுங்க. எதுக்கு கூடாதா தூக்கு போவானே திரும்பிட்டே போறது. ஹலோ ஹலோ. எங்க எங்க போறீங்க? வெள்ளிக்கு இந்த ஏரியா இது என்னடா சொல்லுவாங்க? மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. இது ஃபஸ்ட்டு இது ரெஸ்டிங் பிளேஸு. இங்கே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பூராமே இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள சிட்டிக்குள்ளே எப்படி இருந்து பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே அந்த கேமரா டப்புன்னு ஒரு அடிச்சுட்டா. ஐயோ குறிப்பாதி போச்சு. A few minutes later. 6.5 hours. வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ தள்ளுற வண்டி. அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அப்படியே அங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்ல இருந்து அவுட்டோர் கூட்டு வந்திருப்பாங்க இருக்குது.
இவனே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க, இந்த பழனி நாய் வாக்கிங் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே மனுஷனுக்கு வாழ்வதற்கு நாய்க்கான நல்ல வாழ்வுதாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புலயே அப்படியே ஒரு பார்க் இருக்குது. ஏதாவது டைம் பாஸ் ஆகணும்னா அப்படியே நல்லா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணலாம். ஈரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி விளையாட்டுடைகள் இந்த மாதிரி வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி இருக்குமே இல்லைன்னா இங்கே வந்து எல்லா பக்கமே வந்து ரொம்ப அழகாகவும் நேச்சராகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதனால் இங்கே பாருங்க ஒவ்வொரு இது பக்கமும் எவ்வளோ அழகாக பொம்மைகள் இதெல்லாம் வச்சு குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியே வந்து அழகாக வச்சுருக்காங்க. நிறைய போறான்டா. ஒரே ஒரு நாள் தான்டா. நேற்று நாள் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, அப்படியே டோட்டலா மாறி போகுது. இந்த வியூ சூப்பராக இருக்கா. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் யூரோப் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். நம்ம ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் 10 லைட் போட்டால் மட்டும்தான் போகிறாங்க. பஸ் ஸ்டாப்பு இங்கே நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்தந்த பிளாட்ஃபார்ம் அந்தந்த ஊருக்கு ஏற்ற பஸ் கரெக்டாக டைமிங்காக கரெக்டாக வந்து நிற்கும். எல்லோ கலரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஒரு ஸ்டாப் விட்டு ஒரு ஸ்டாப் நிற்கும். அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பஸ் ஒன்று இருக்கும். அது முக்கியமான ஜங்ஷனில் மட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வர வீடியோவில் நம்ம பஸ்ஸில் இது வரைக்கும் எங்கேயும் போனதில்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற லோக்கல் பஸ்ஸு. அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற பஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஏசி தான் இருக்கும். பின்பற்ற டைமிங்லாம் டிசி யூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே இருக்கும். பஸ்ஸோட டைமிங்கு, எப்போ வருது, அடுத்த பஸ்ஸோட டைமிங்கு, அதோட பிளாட்ஃபார்ம் நம்பரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த ஊர் வழியாக போகும் இல்லாமல் கரெக்டாக மிக்சிங் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஜிம்மு. முன்னாடி போயிட்டு இருந்தால் நான் போகிறதில்ல. அதுதான் ஜிம்மு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஜிம்முக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இங்கே இருக்கிற பார்க் எல்லா பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிங்கோ இல்லை யாரோட ஸ்டாச்சுவோ எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா யார் அவர் என்ன பண்ணார் அப்படின்ற டீட்டெயில்ஸு கரெக்டாக கழுவத்தில் வச்சுருப்பாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ எப்படி இருந்துச்சு, அப்படியே இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 2 நாள் தான் டிஃப்ரெண்ட்டு. 2 நாள் டிஃப்ரெண்ட்டுக்கு இவ்வளோ பனி பெஞ்சிருக்கு. வாங்க அப்படியே அந்த லேக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்கலாம். போட்ட வீடியோ அந்த ஏரியா 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்னோ தான். வாங்க அப்படியே அந்த லேக்கும் போய் பார்த்துடலாம். என்ன இது?
இங்கே பாருங்க அந்த லேக்கு. இங்கே பாருங்க லேக்கு ஃபுல்லாகவே உறைஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே ஸ்னோ தான். ஐயோ இங்கே பாருங்க லேக்கு ஃபுல்லாக உறைஞ்சிருச்சு. இங்கே ஒரு டக்கு ஒன்று இருக்குது. அது நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்குது. ஐயோப்பா இப்போதான் தெரியுது இந்த லேக்குக்கு எதுக்கு சால்ட் லேக் வச்சிருக்காங்கன்னு பேர். பாருங்க நம்ம லாஸ்ட்டாக உட்காந்த இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நல்லா வெள்ளை போரவே போத்துற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் அந்த ஸ்டேடியம். இந்த டயத்தில் அந்த டவரில் ஏறி பார்த்தா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால் போக முடியல. ஏய் மேலே வந்துட்டான். சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டேன்.